சமையலில் முக்கிய பங்கு வகிக்கும் பூண்டின் விலை உயர்வதை தொடர்ந்து தற்போது துவரம்பருப்பின் விலையும் அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் நடப்பு பருவத்தில் துவரம்பருப்பு போதிய விளைச்சல் இல்லாத காரணத்தால் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தொடரும் அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது புதிய தலைமுறை. துவரம்பருப்பு தேவையில் 2 முதல் 4% வரை மட்டுமே தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது. மீதமுள்ள 96% கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா மற்றும் வட மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்படுகிறது. கடந்த பருவகாலத்தில் துவரம்பருப்பு 25% விலை உயர்வு கண்டது. போதிய விளைச்சலின்மையே முக்கிய காரணமாக கூறப்பட்டது. கடந்த பருவத்தைப் போலவே நடப்பு பருவத்திலும் காலம் தவறி பெய்த மழை காரணமாக வட மாநிலங்களில் பருப்பு விளைச்சல் பெரும் சரிவை கண்டுள்ளது. இதன் காரணமாக மியான்மர் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பருப்பு இறக்குமதி செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நடப்பாண்டில் சீசன் முடியும் தருவாயில் பருப்பு பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தால் மத்திய அரசு பருப்பு இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. பர்மா என்று முன்னால் அழைக்கப்பட்டு இன்றைக்கு மியான்மர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதியிலிருந்துதான் நம் நாட்டிற்கு அதிகம் பருப்பு வகைகள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆனால் நம் நாட்டிலே இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி அங்கே இருப்பவர்கள் இந்த பருப்பு வகைகளின் விலையை ஏற்றாமல் இருந்தால்தான் அது ஓரளவுக்கு நமக்கு கட்டுப்படியாகும். பொதுவாக ஜனவரி பிப்ரவரி காலகட்டம் சீசன் தொடங்கும் காலம் என்பதால் நடப்பாண்டில் 1 கிலோ துவரம்பருப்பு விலை 140 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இது 1% விலை உயர்வு என கூறப்படுகிறது. ஆனால் கடந்த ஆண்டு சீசன் முடியும் தருவாயில் பருப்பு விலை 1 கிலோ ரூபாய் 180 முதல் 200 வரை விற்பனை செய்யப்பட்டது. நடப்பாண்டில் இதுபோன்ற நிலை ஏற்படாமல் இருக்கவே பருப்பு இறக்குமதி செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் வணிகர்கள். வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அந்த பருப்பு வகைகளுடைய தரம் ஏற்றதாக இல்லை என்பது மக்களிடையே ஒரு பெரிய கவலையாக இருக்கிறது. ஆகவே இங்கே பார்த்தால் பயிர் தட்டுப்பாடு இருப்பதனால் ஆலைகள் சரிவர இயங்கவில்லை தமிழ்நாட்டிற்குள். இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆண்டும் ஒருவேளை இப்பொழுது பருவம் ஆரம்பித்து பயிர் வகைகள் அதிகம் வந்தால் ஓரளவுக்குத்தான் விலை குறையுமே ஒழிய மிகப்பெரிய அளவிலே விலை குறைவதற்கு வாய்ப்பில்லை என்றே கருதப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை GST வரி வரம்பிற்குள் சில தளர்வுகளை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக சேலத்திலிருந்து செய்தியாளர் மோகன்ராஜ்.